வணக்கம் மக்களே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பைப்போலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஓகேங்களா, பிஜேடி. இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். இது வந்து பாப்புலராக யூஸ் பண்ணுறது தான் 5200 ஓகேங்களா. இது வந்துட்டு BC547 ஓகேங்களா. இது BD140 ஓகேங்களா. இப்போது இந்த டிரான்சிஸ்டரை பற்றி தான் டீட்டெயிலான பதிவு இன்றைக்கான முழு வீடியோவில் வந்து பார்த்தோம்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லென்த்தாக தாங்க இருக்கும் ஓகேங்களா. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் என்ன எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம அதாவது வந்து மொபைல் சார்ஜர்லேருந்து ஓகேங்களா, மொபைல் சார்ஜரு இல்லை இந்த மாதிரி அடாப்டரு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காம்பவுண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக மொபைல் சார்ஜர்லேருந்து ஆம்ப்ளிஃபையர் வரைக்கும் டிவி, இன்வெர்ட்ரு, மைக்ரோஃபோனு ஓகேங்களா, ஸ்பீக்கர் போர்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன காம்பனண்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் இருக்கிற இதுதான் வந்து பார்த்தோம்னா பேக் போனு ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து சின்னதாக தான் இருக்கும் காம்பனண்ட்டு. அது வந்து மாடல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர்னால் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி அது எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி கரண்ட் கண்ட்ரோலிங் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சிம்பிளாக வீடியோவில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும்படி நான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமைஸ்டாக ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அதே மாதிரி ரீஒர்க்கும் பண்ணிட்டு தாங்க இருக்கோம் ஓகேங்களா. ரீஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நியூவாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ரீஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிரான்சிஸ்டர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. சிம்பிளாக எலக்ட்ரானிக் சுவிட்ச் தான் வந்து பார்த்தோம்னா டிரான்சிஸ்டர் ஓகேங்களா. எலக்ட்ரானிக் சுவிட்ச் அப்படிங்கும்போது ஒரு 2 மெயின் பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா வேலை செய்யும் ஓகேங்களா. அது என்ன வேலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுவிட்ச் மாதிரி ஆன் ஆஃப் பண்ணும் ஓகேங்களா. சுவிட்ச் மாதிரி ஆன் ஆஃப் பண்ணும். சின்ன சிக்னலை பெரிய சிக்னலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபை பண்ணும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த போர்டில் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்ய வைக்கும். ஸோ இதுக்காக தான் இத்தனை இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டிரான்சிஸ்டர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது மைக்ரோஃபோன் அப்படிங்கும்போது ஒரு சிக்னல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வீக்காக வரும் ஓகேங்களா. அப்போது ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சிக்னலாக பெரிய சிக்னலாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுற கான்செப்ட் இது தான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏன் பைப்போலார்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது பிஜேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறனால அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பைப்போலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஓகேங்களா. பைப்போலார்னால் 2 சார்ஜ் கேரியர் வந்து பார்த்தோம்னா யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எலக்ட்ரான்ஸு ஓகேங்களா. எலக்ட்ரான்ஸு அடுத்து வந்துட்டு ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது ஜங்ஷன்னா செமிகண்டக்டர் ஜாயினிங் ஆகும். டிரான்சிஸ்டருக்கு 3 லேயர் இருக்குங்க ஓகேங்களா. அந்த 3 லேயர் என்ன அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் பிஜேடி அப்படின்னு சொல்லலாம். அதில் அந்த கான்செப்ட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டைப் இருக்கும் ஓகேங்களா. அது 2 டைப் அப்படின்னு எடுத்துக்கும்போது என்பிஎன், பிஎன்பி ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா என்பிஎன் ஓகேங்களா. மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு BC547 இருக்கட்டும், 2N 222 இருக்கட்டும், அதேமாதிரி டிப்பு 122 இந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது. அதேமாதிரி BC547 நான் சொன்ன மாதிரி இது 5200 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து 3 டெர்மினல் இருக்கும். 3 டெர்மினல் அப்படிங்கும்போது பேசிக் எலக்ட்ரிக் எமிட்டர் ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்குமே இந்த 3 பின்னு வந்து பார்த்தோம்னா கனெக்ஷன் வந்துட்டு மாறும். பேசிக் எலக்ட்ரிக் எமிட்டர் வந்து பார்த்தோம் 3மே மாறும் ஓகேங்களா. பேஸு கண்ட்ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்டருக்கு கரண்ட்டு கொடுக்கும். அதுதான் விஷயம். அதே மாதிரி பேஸ் வந்து கண்ட்ரோல் பின்னு, கலெக்டரு மெயின் கரண்ட் வந்து பார்த்தோம்னா என்டர் பண்ணும். அதே மாதிரி எமிட்டர் அப்படிங்கிறத எக்ஸிட் பண்ணும். ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வாட்டர் பைப் இருக்குது அப்படின்னா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வாட்டர் மோட்டார் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்மால் சுவிட்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய வாட்டர் ஃப்ளோ வரும் ஓகேங்களா. அது மாதிரி சின்ன பேஸ் வந்து பார்த்தோம்னா கரண்ட்டு கொடுக்கும்போது கண்ட்ரோல் ஆகி ஒரு லார்ஜ் கலெக்டர் கரண்ட் வந்து உருவாக்கி இதுதான் வந்து பார்த்தோம்னா டிரான்சிஸ்டருடைய வேலை ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி எப்படி பிஜேடி வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக வேலை செய்யும் அப்படின்னா ஒரு என்பிஎன் ஒர்க்கிங் எப்படின்னா பேஸுக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா கலெக்டருக்கு வந்து கலெக்டர் டு எமிட்டரு கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ யூஸ்வலாக இப்போ 0.7 வோல்ட்டு வந்து பார்த்தோம்னா பேஸ் டு எமிட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சிலிக்கான் டிரான்சிஸ்டரு ஆன் ஆகணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.7 வோல்ட் வேணும் ஓகேங்களா. அப்போது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பேட்டரி ப்ளஸ் ரெசிஸ்டரு ப்ளஸ் எல்இடி ப்ளஸ் டிரான்சிஸ்டர் இந்த 4 வச்சு வந்து பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட் வந்து பார்த்தோம்னா உருவாக்குவாங்க. பேஸை டச் பண்ணும்போது எல்இடி வந்து பார்த்தோம்னா க்ளோ ஆகும். ஏன் அப்படின்னா டிரான்சிஸ்டர் வந்து ஸ்விட்ச்டு ஆனில் இருக்கும் ஓகேங்களா. அந்த கான்செப்டில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
அது மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். இப்போ ஆஃப் கண்டிஷனில் இப்போ அதாவது வந்து சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜுக்கு இருக்காது. ஓகேங்களா, வோல்டேஜ் இல்லை. அதே மாதிரி கலெக்டருக்கும் கரண்ட் இல்லை. அப்போது எல்இடி ஆஃப் ஆயிரும். ஆன் கண்டிஷன் இருக்கும்போது பேஸ் வோல்டேஜ் இருக்கும். அதே மாதிரி கலெக்டருக்கும் வந்து பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ளோ ஆயிரும். அப்போது எல்இடி ஆன் ஆயிரும். ஓகேங்களா, அப்போது ரியல் லைஃப்பில் யூசஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ அதாவது வந்து ரிலே மாடல்ஸு, ஓகேங்களா, ரிலே மாடலு, அதே மாதிரி இப்போது ஆர்டியூனோ சர்க்யூட்ஸு, அதே மாதிரி ஃபேன் கண்ட்ரோல்ஸு, ஆட்டோமேட்டிக் லைட்ஸு, ஸோ அந்த மாதிரி மோட்டார் டிரைவர்ஸு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது டிரான்சிஸ்டர் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரில் என்ன பண்ணுது அப்படின்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். சின்ன சிக்னலை ஒரு லார்ஜ் அவுட்புட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவாக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆடியோ, அதாவது வந்து மொபைல் ஆடியோ சிக்னல் வீக்காக இருக்கும். அப்போது ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ண வேணும். அப்போ அதுக்காக நம்ம ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போது டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து ஆடியோ வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் இன்புட்டு சின்ன ஏசி சிக்னல் கொடுக்கும் அப்படின்னா இப்போ அவுட்புட்டில் பெரிய ஏசி சிக்னல் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். அப்போது கரண்ட்டு கெயினு க்ரியேட் பண்ணுது டிரான்சிஸ்டர். இதுதான் மெயினு. அப்போது கரண்ட்டு கெயின் அப்படிங்கும்போது ஓகே அது எங்கே அப்படின்னா ஐசி. ஓகேங்களா, ஐசினா கலெக்டர் கரண்ட்டு, ஐபி அப்படிங்கும்போது பேஸ் கரண்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது பேஸ் கரண்ட்டு இப்போ 1 மில்லி ஆம்பியர் இருக்குது அப்படின்னா கலெக்டர் கரண்ட்டு 100 மில்லி ஆம்பியர் இருக்கும். அப்படிங்கும்போது தென் கெயின் வந்து பார்த்தோம்னா 100 இருக்கும். அப்போ மீனிங் வந்து சின்ன சிக்னல் டு ஒரு பெரிய சிக்னல் வந்து பார்த்தோம்னா அவுட்புட் கொடுக்குறது இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா ஒரு மெயினான வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அப்போது டிரான்சிஸ்டரு ரீஜன்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் ரீஜன் அப்படிங்கும்போது ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும். அதாவது வந்து அதில் கலெக்டர் வந்து பார்த்தோம்னா கரண்ட் வராது. ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பிளிஃபையர் மோடுக்கு போயிடும். அப்போது சேச்சுரேட்டட் ரீஜன் அப்படிங்கும்போது ஃபுல்லாக ஆன் ஆயிரும், சுவிட்ச் மோடு ஆன் ஆயிரும். ஓகேங்களா, அப்போது மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி BC547 சின்ன சிக்னல் வந்து பார்த்தா டிரான்சிஸ்டர். அதேமாதிரி 2N சொல்லியிருப்பேன், அது ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஹை கரண்ட்டு, ஓகேங்களா, ஹை கரண்ட்டு டார்லிங்டன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்பு 122 ஐசியை. அதே மாதிரி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே அதாவது வந்து ஷார்ட்ஸில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, எப்படி என்பிஎன் பிஎன்பின்னு வந்து பார்த்தோம்னா கலெக்டர் எமிட்டர் வந்து பார்த்தோம்னா நான் எப்படி பேஸ் கலெக்டர் எமிட்டரை வந்து எப்படி பின்னை வந்து பார்த்தோம்னா வச்சு செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஃபால்ட்டு டிரான்சிஸ்டர் சைன் என்ன அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும், இல்லை ஓப்பன் ஜங்ஷன் ஆயிரும். ஹீட்டிங் இஷ்யூனால அந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் மேட்சிங் போடாமல் போடும். அந்த மாதிரி பிரச்சனைனால கண்டிப்பாக டிரான்சிஸ்டர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி பின்னு கனெக்ஷன் இப்போது பின்னு வந்து பார்த்தோம் பேஸ் கலெக்டர் எமிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஸ்டரை திருப்பி போட்டுருவாங்க நிறைய பேர் தெரியாமல். இது வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது பேஸ் கலெக்டர் எமிட்டர் வரும். ஸோ இப்படி பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா, அப்போது தெரியாமல் அது இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆயிரும் டிரான்சிஸ்டர். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அது பார்த்து தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி டிரான்சிஸ்டர் வந்துட்டு ஒரு சின்ன காம்பவுண்ட் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் எலக்ட்ரானிக் வேர்ல்டில் வந்து பார்த்தோம்னா அதுதான் கிங்கு. ஸோ ஓகேங்களா, அது எந்த இடத்துல பார்த்தாலுமே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஒரே கான்செப்ட் தான் ஆம்பிளிஃபையர் ஸ்விட்சிங்கு. அதே மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸில், ஆடியோ சர்க்யூட்டில், ஆர்டியோனோவில், மைக்ரோ கண்ட்ரோலில், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா ஈஸியாக யூஸ் ஆகிற காம்பனண்ட்டுங்கும்போது டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக பதிவு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தனுஷ் ரேடியோஸ். ஓகேங்களா.